குழந்தை இழந்த அந்த பெற்றோர்கள் வந்து ஒரு உரையாடல் நடத்துறாங்க. கேள்வி கேட்கறாங்க காவல்துறையை. நீ வந்து உயிரோட மீட்டுட்டேன்னு முதல்ல சொன்ன, அப்படிதான் காவல்துறை சொல்லியிருக்கு போல. அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இப்ப வந்து உயிர் போயிருச்சு, கைது செஞ்சிருவேன்னு சொன்னா இன்ன வரைக்கும் கைது செய்யல அப்படின்னு காவல்துறையை நோக்கி கேள்வி கேட்கிறாங்க. ஒரு தார்மீகமான கேள்வி. அந்த கேள்வியை கேட்ட உடனே பின்னாடி இருந்து வந்து விசில் அடிக்கிறாங்க. மத்தியானம் என்ன சொன்னாங்க, பொண்ணு கிடைச்சிச்சு, சேஃபா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அக்யூஸ்ட் அவங்கள புடிச்சிட்டோம், பொண்ணு வந்து இந்த மாதிரி எங்களுக்கு கிடைக்கல அப்படி மாத்தி சொல்லிட்டாங்க. இப்ப பொண்ணு செத்து போச்சு. அப்புறம் அவனை உள்ள வைக்கிறாங்க. உடனே அங்க இருந்து இது விசில் அடிக்கிற நேரமா அப்படின்னு ஒரு சத்தம் வருது. அப்பதான் நமக்கு கூடுதலான ஒரு அச்சம் வருது. தாவேகா அரசு சார்பாக இது வரைக்கும் இது குறித்து என்ன அறிக்கை வெளிவந்திருக்கு அப்படின்றத நம்ம முதல் கேள்வி. இவர்கள் வந்து இன்னும் அந்த ரசிக மனப்பான்மையில இருந்து இன்னும் அந்த ஓட்டு போட்ட நாள்ல இருந்து இவர் வெற்றி பெற்ற நாள் வரைக்கும் இருக்கிற அந்த மனநிலை தான் இன்ன வரைக்கும் இருக்கிறாங்க. இந்த நடவடிக்கைகளோட இன்னொன்னு நடந்து முடிந்த இந்த சம்பவத்துக்கு இன்ன வரைக்கும் வந்து அவர் பொறுப்பேற்றுட்டு ஒரு பதில் சொல்லணும்ல. கரூர்லயும் நம்ம வந்து திட்டமிட்டு விஜய் வந்து கொலை செய்தார் அப்படிலாம் நம்ம வந்து சொல்லல. ஆனா அந்த சம்பவம் நடந்ததற்கு காரணமாக விஜய் இருந்தார். குழந்தையா பார்க்கக்கூடிய ஒரு மனோநிலை வந்து இல்லை இவங்களுக்குலாம். அதையுமே அந்த குழந்தையுமே ஒரு பாலியல் பண்டமாக தாங்க விளையாடக்கூடிய ஒரு பொம்மையாக, ஏன்னா அப்படித்தானே அவங்க வந்து இணையவெளியில சமூக வலைதளங்கள்ல அதை வந்து அவங்க வந்து பாக்குறாங்க. அதை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு செயல்பாடு. அப்புறம் போதை, நீங்க சொல்ற மாதிரி நம்மளை பிடிச்சிருவாங்க, நம்ம வந்து நம்மளை சிறையில போடுவாங்க, இல்ல தண்டனை கொடுப்பாங்க, இல்ல ஊர் மக்கள் பார்த்தானா நம்மளை தாக்குவாங்க, அந்த குற்ற மனப்பான்மை கூட இல்லை, அந்த குற்றம் வந்து கூட அவங்களுக்கு இல்லை. அதை தாண்டி அவங்க செய்யறாங்கன்னா இது ரெண்டு காரணம்னா. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இந்த நேர்காணலில் மனித அமைப்பைச் சேர்ந்த தோழர் செல்வி அவர்கள். வணக்கம். வணக்கம். கோவையில் ஒரு 10 வயது சிறுமியினுடைய மரணம், கிட்டத்தட்ட பாலியல் வன்புணர்வு பண்ணி தான் அந்த மரணம் நடந்திருக்கு அப்படின்றது காவல்துறை தரப்புல இருந்து வரக்கூடிய தகவலாக இருக்கு. கடந்த வியாழக்கிழமை மாலை வந்து அந்த சிறுமி மிஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, தேடுறாங்க. நேற்று இரவு தான் அந்த சிறுமியினுடைய பாடி வந்து கிடக்குது. பக்கத்தில் இருக்கிற ஒரு தண்ணி தொட்டியில அந்த சிறுமியினுடைய பாடி கிடக்குது. அந்த பெற்றோர்கள் வந்து போராட்டம் பண்றாங்க, நீதி கேட்டு. போராட்டம் அப்படின்றது நேற்று சாலையை மறைத்து, அங்க இருக்கக்கூடிய திருச்சிக்கு போகக்கூடிய சாலையை மறைத்து அந்த சிறுமியினுடைய பெற்றோர்கள், உறவினர்கள், அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் போராட்டம் பண்றாங்க. அப்புறம் MLA போய் பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இன்னைக்கு எல்லாரும் அந்த பெண்ணுக்கான, சிறுமிக்கான நீதியை கேட்டு குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. புதிய அரசு பொறுப்பேற்று 13 நாட்கள் ஆகுது. எப்படி பாக்குறீங்க நடந்திருக்கக்கூடிய நிகழ்வை? ஒரு காவல்துறையினுடைய மெத்தனம் அப்படின்றதும் சிறுமியினுடைய பெற்றோர் தரப்புல ஒரு குற்றச்சாட்டா முன்வைக்கப்பட்டிருக்கு. அந்த பேச்சுவார்த்தையை பார்க்கும்போது தெரியுது. கிட்டத்தட்ட எல்லாருமே டிஸ்டர்ப் பண்ணிருக்கக்கூடிய ஒரு மரணம். எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது வந்து ஒட்டுமொத்தமா காவல்துறையுடைய மிகப்பெரிய மெத்தனம். தொடர்ந்து அது நம்ம எப்படின்னா ஒரு 13 நாட்கள் மட்டுமே ஆன ஒரு அரசை மட்டுமே இதுக்கு குற்றம் சாட்ட முடியாது. ஆனா அது ஒரு பக்கம் என்னன்னா, நான் உடனடியான ஒரு நீதியை கொடுப்பேன், உடனடியா ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம கேள்வி கேட்கறதா இருக்கு. 13 நாள்ல வந்து மாற்ற முடியாதுன்றத அவர்கள் எந்த இடத்துலயும் வந்து சொல்லலை. நாங்க எல்லாத்தையும் மாத்திட்டோம், இதை மாத்திட்டோம், அதை திருத்திட்டோம், ஒரு புரட்சி நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற அளவுல பேசும் பொழுதுதான் நம்ம எங்க கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்குன்னா, இல்லைங்க பாருங்க, ஒரு உங்களுடைய அரசின் கீழும் இந்த காவல்துறை என்பது இப்படிதான் மெத்தனமா இருக்கு. ஏன்னா பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கணக்குல எடுத்துக்கொள்ளதே இல்லை. ஒரு குழந்தை காணாம போச்சுன்னா எங்கேயாவது போயிருக்கும் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா தொடர்ந்து இந்த மாதிரி வந்து சிறுமிகள் காணாம போகுது, சிறுவர்கள் உட்பட, சிறுமிகள் மட்டும் இல்ல, அவர்கள் வந்து பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு அதுவும் கொல்லப்படுறது அப்படின்றதும், கொலை செய்த நபர்கள் வந்து மிகுந்த போராட்டத்துக்கு அப்புறம் தான் அவங்க வந்து கைது செய்யப்படுறாங்க அப்படின்றதும் பெரும் அவலம். பதைக்கணும்ல. ஒரு சின்ன பொண்ணு காணாம போயிடுச்சு. இது மாதிரி நிறைய செய்திகள் தமிழ்நாடுங்க இந்தியாவங்க நடக்குது. இந்த மாதிரி குழந்தைகள் காணாம போனா அதனுடைய ஒரு நாளோ 2 நாளோ தாமதமாகும் போது இது வரைக்கும் பெரும்பாலும் வந்து அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு மீட்டெடுக்கப்பட்டாலும் அந்த வாழ்வா சாவா போடுறதா அந்த குழந்தைங்க இருக்காங்க. இல்லைன்னா பெரும்பாலும் அவர்கள் சடலமாக தான் மீட்டெடுக்கிற ஒரு துயரம், அவலம், வேதனை என்பது இருந்துகிட்டே இருக்கு. ஆனா இன்னும் காவல்துறை வந்து அலட்சியமாக, மெத்தனமாக
அதை கையாள்வது, அந்த அவங்க அந்த அந்த குடும்பத்தோடைய நிலையை நம்ம பார்த்தா தெரியுது. அது ஒரு சாமானிய குடும்பமா இருக்கு. அப்ப சாமானிய குடும்பத்தோட குழந்தையுடைய உயிருக்கு எந்த மதிப்பும் இல்லை இந்த சமூகத்துல. அதுதான் நம்ம வந்து பாக்குறோம். ஏன்னா குற்றவாளிகளை கைது பண்ணுவதற்கு எதற்கு ஒரு போராட்டம் நடத்தணும்? குற்றம் இழைச்சவங்களை கைது செய்யுங்க, குற்றம் இழைச்சிருக்காங்க, அது அப்புறமா அவங்க தான் குற்றவாளிகளா இல்லையா அப்படின்றத வந்து நீதிமன்றம் பார்த்துக்கணும். ஆனா ஓரளவு காவல்துறை நினைச்சா கட்டாயமாக இந்த மாதிரியான குற்றங்கள் செய்தவங்க யாரு, எங்க இருப்பாங்க, இதுவே ரொம்ப தாமதமா தான் பிடிச்சிருக்காங்க. ஆமா, தாமதம் தான். ஏன்னா உங்களுக்கு வந்து காவல்துறை நினைச்சிருந்தா உடனடியா செய்ய முடியும் அப்படின்றதான் நம்மளோடது. என்ன அதுல நம்மனா 2 பேரை கைது பண்ணிருக்காங்களே, கார்த்திக்னு நாகப்பட்டினத்தை சேர்ந்த ஒருத்தர். அதுக்கு வந்து போராட்டம் நடத்த வேண்டியது இருக்குல்ல. அது தானா நடக்கணும்ல. ஒரு காவல்துறையோட வேலை என்ன? காணாமல் போன புகார் வருது, புகார் வந்த உடனே கண்டுபிடிக்கிற வேலையை வந்து அவங்க தொடங்கி இருக்கணும். அதோட மெத்தனம் தான் எங்க வரைக்கும் போகுதுன்னா 2 நாள் கழித்துதான், கிட்டத்தட்ட 45 மணி நேரம் ஆகிடுது இல்லைங்களா? அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க சடலமா மீட்கப்படுறாங்க. சரி, அதுக்கு அடுத்து வந்து ஒரு போராட்டத்தின் அடிப்படையில அடுத்த கட்ட நடவடிக்கையில காவல்துறை ஈடுபடுதுன்னா மக்கள் ஏன் உடனடியா போராட்டத்துல இறங்குறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கிடைச்ச அனுபவம். போராடலைன்னா கைது நடக்காது, போராடலைன்னா இழந்து விட்டு அந்த உயிருக்கான உரிய நீதி கிடைக்காது அப்படின்ற ஒரு அனுபவத்துலதான் ஒட்டுமொத்தமான ஒரு போராட்டமும் ஒரு பதபதைப்பும் வந்து உருவாகுது. காவல்துறை தன் கடமையை சரியாக செய்யுது அப்படின்னா அவங்க எங்க இருப்பாங்க? குடும்பத்தை சார்ந்தவர்கள் இல்ல அவங்களோட உறவினர்கள், நெருக்கமா பக்கத்துல இருக்கவங்க காவல்துறை என்ன பண்ணிருக்குது, கைது பண்ணிருக்காங்களான்ற அந்த கவனிப்புலதான் இருப்பாங்க ஒழிய போராட வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்றது அது இன்றைக்கு நேற்றைக்கு நடக்கிறது இல்ல. தொடர்ந்து வந்து இந்த காவல்துறை இப்படியான ஒரு அலட்சிய போக்கு. சைல்டு மிஸ்ஸிங் கேஸ வந்து மெத்தனமா தான் காவல்துறை அணுகுதா? ஒரு ரொம்ப சைல்டு மிஸ்ஸிங் கேஸ்ன்றது ரொம்ப சென்சிட்டிவான கேஸ். பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஒரு பதட்டமான நிலையில இருப்பாங்க. உடனடியா ரியாக்ஷன் நடக்கும். ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னா போராட்டம் வெடிக்கிறது அப்படின்றதுலாம் உங்க கண்ட்ரோல்லே ரொம்ப சென்சிபிளான விஷயம். அப்படியான விஷயங்கள்லையும் காவல்துறை ரொம்ப, அதுவும் ஒரு எளிய பின்புலத்துல இருந்து இருக்கக்கூடிய ஒரு குடும்பங்கள்ல, ஊர்கள்ல நடக்குது, ஒரு கிராமத்துல நடக்குது அப்படின்னா ரொம்ப மெத்தனமா ஹேண்டில் பண்றாங்க. ஏன்னா நீங்க பேசுறதுல இருந்து அப்படி கட்டாயமா மெத்தனமா தான் ஹேண்டில் பண்றாங்க. நிறைய செய்திகள் இதுக்கு நமக்கு கவனத்துக்கே வராம போயிருது. ஊடகத்துக்கு எப்ப கவனத்துக்கு வருது? காணாமல் போன சிறுமிகளோ, கொல்லப்பட்ட சிறுமிகளோ, சிறுவர்களோ எப்ப நம்ம கவனத்துக்கு, ஊடக கவனத்துக்கு வருது? ஊடக கவனத்துக்கு வந்தாதான் மக்கள் கவனத்துக்கு போகும். ஏன்னா ஒரே மீடியம் அதுதானே. நமக்கு நடந்த விஷயங்களை வேற ஒரு இடத்துல நடந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரே வாய்ப்பு ஊடகங்கள் தான். ஊடகங்களுக்கே அது எப்ப வந்து கவனம் பெறுதுன்னா போராட்டங்கள் நடந்த போது மட்டும்தான் அவங்க கவனத்துக்கு வருதே ஒழிய அன்றாட செய்திகளை, ஒரு ஊர்ல நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு பொறுப்புணர்வோட ஊடகங்களை அணுகிறது இல்லை. அது ஒரு சென்சேஷனல் இஷ்யூ ஆனாதான் ஊடகங்களுக்குள்ள ஒரு கவனமும் வருது. அப்போ காவல்துறையோட மெத்தனம் தான் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து ரொம்ப எளிதாக வந்து நடக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமா இருக்கு. காவல்துறை மட்டுமே இதுக்கு காரணம்னு நம்ம சொல்ல முடியல. ஆனா மிக முக்கியமாக ஒரு விரைந்து காவல்துறை செயல்படும், உடனடியா கைது செய்யப்படுவாங்க, உடனடியா அதன் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் குற்றவாளிகளுக்கு வந்து ஒரு பயமும் அச்சமும் வந்து வரும். ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு சிறுமி, அந்த சிறுமியினுடைய ஒரு ஃப்ரெண்டு, அவங்களுடைய இன்னொரு ஒரு நண்பர் பேசுற ஒரு வீடியோ பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரி என்ன ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தது அந்த பாப்பா, எங்க நின்றுட்டு இருந்துச்சு, இங்க எல்லாம் நின்றுட்டு இருந்துச்சு, நான் விளையாண்டு திடீர்னு பார்த்தேன் காணோம், அதுக்கப்புறம் 2 நாளா ஆளை காணோம்னு அந்த குழந்தை சொல்ற வீடியோ வந்து பார்க்க முடிஞ்சது. ஒரு கிராமத்துல புகுந்து ஒரு குழந்தைய கடத்திட்டு வராங்க, அதுல அந்த 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுக்குறாங்க, கொலை செய்யறாங்க, கொலை செய்து போடுறாங்க அப்படின்னா இந்த தைரியம் அப்படின்றது எங்க இருந்து வருது? எந்த சீரழிவை நோக்கி இந்த சமூகம் போயிட்டு இருக்கு? எப்படி இதை வந்து புரிஞ்சுக்கலாம்? ஒரு கிராமத்துல போனோம்னா கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம்னு தெரியும், ஒரு கொலை பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நிச்சயமா போலீஸ் நம்மளை பிடிச்சிரும்னு தெரியும், நம்மளுடைய வாழ்க்கையே போயிடும் தெரியும், நம்ம குடும்பத்தை காரி துப்புவாங்கன்னு தெரியும், எல்லாமே தெரியும். தெரிஞ்சும் ஒரு நம்ம கிரைம் பண்றோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இது கைதான இருவர்களும் வந்து ஹிஸ்டரி ஷீட்டர்ஸா வரல, சரித்திர பதிவேடு குற்றவாளிகளா, இதுக்கு முன்னாடி தொடர்ச்சியாக அதெல்லாம் பண்ணியிருக்காங்களான்றது இதுவும் இன்னும் நமக்கு தெரியல. பட் நிறைய கேசஸ் நான் பார்க்கும்போது திடீர்னு ரேண்டமா இப்படி பண்றதெல்லாம் நிறைய இடத்துல பார்க்க முடியுது. முதல் முறையா பண்ணும்போது இந்த மாதிரிலாம் பண்றதை பார்க்க முடியுது. அப்போ ஒரு கிராமத்துல இருந்து இப்படி பண்றாங்க அப்படின்னா எந்த தைரியத்தை இதெல்லாம் பண்றாங்க? எந்த தூண்டுதல்ல அல்லது பாலியல் வக்கிரமா? எப்படி புரிஞ்சுக்கலாம் அதை? இல்ல, இதுக்கு நம்ம 2-3 காரணிகளை முன்னிறுத்த வேண்டியது இருக்கு. ஒண்ணு, இன்னைக்கு இந்த சமூக ஊடகங்கள், இணையவழி எங்கும் பரவி கிடக்கிற மிக மோசமான போன்ஸ்கள். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க தான் இவங்களோட மிக அதிகமாக இந்த பாலியல் வக்கிர செய்திகள் வந்து
அது எந்த கட்டுப்பாடும் இல்லாம விரவி கிடக்குது. அதை பாக்கும்போது இவர்களுக்கு வந்து அதை எங்கேயாவது தான் அதை நடைமுறைப்படுத்தி பார்க்கணுன்ற ஒரு அந்த வக்கரம் இவங்களுக்குள்ள எழுதுன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தையா பார்க்கக்கூடிய ஒரு மனோநிலை வந்து இல்லை இவங்களுக்குலாம். அந்த குழந்தையுமே ஒரு பாலியல் பண்டமாக, தாங்க விளையாடக்கூடிய ஒரு பொம்மையாக, ஏன்னா அப்படித்தானே அவங்க வந்து இணையவெளியில சமூக வலைதளங்கள்ல அதை வந்து அவங்க வந்து பாக்குறாங்க. அதை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு செயல்பாடு. அப்புறம் போதை, இது ரெண்டும் ஒரு போதை இணையும் பொழுது ஏற்கனவே அவனுக்குள்ள ஊறிக்கிட்டு இருக்கிற இந்த வக்கரம், போதை இணையும் போது இந்த வக்கரத்தை செயல்படுத்துவதற்கான ஒரு அசட்டு தைரியம். நீங்க சொல்ற மாதிரி நம்மளை பிடிச்சிருவாங்க, நம்ம வந்து நம்மளை சிறையில போடுவாங்க, இல்ல தண்டனை கொடுப்பாங்க, இல்ல ஊர் மக்கள் பார்த்தானா நம்மளை தாக்குவாங்க, அது இன்னொன்னு. இது எவ்வளவு ஒரு அருவருப்பான செயல். அந்த குற்ற மனப்பான்மை கூட இல்ல, அந்த குற்றம் கூட அவங்களுக்கு இல்ல. அதை தாண்டி அவங்க செய்யறாங்கன்னா இது ரெண்டு காரணம்னா, இங்க முறையான ஒரு பாலியல் கல்வியே வந்து இந்தியா போன்ற சமூகத்துல இல்லவே இல்லை. இளைஞர்கள் அதிகமாக இருக்கிற ஒரு பகுதி இந்தியா. ஆனா இங்க வந்து அவர்களுக்கு முறையான பாலியல் கல்வி கிடையாது. முறையான பாலியல் கல்வி இல்லாத மட்டும் இல்ல, ஒரு பக்கம் இது மாதிரியான முறையற்ற பாலியல் செயல்பாடுகளை அவர்களை வந்து ஈடுபடுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இங்க வந்து போனோகிராஃபி ஒரு கண்டிப்பா முக்கியமானது. அது தடை செய்யப்படாத குழந்தைகள், அது இன்னைக்கு வந்து நிறைய குழந்தைகள் இந்த மாதிரியான செயல்கள்ல இந்த மாதிரி 17 வயசு 15 வயசு சிறுவர்கள் கூட 7 வயசு 8 வயசு குழந்தைகளே பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்ட செய்தியெல்லாம் நம்ம பாக்குறோம். அவங்களுக்கு அப்ப வேற என்ன நோக்கம் இருக்க முடியும்? அது நோக்கம் எல்லாம் கிடையாது அவங்களுக்கு. இதை பாக்குறாங்க, அதை நாம செய்து பார்க்கணும்னு வருது. அதுக்கு உந்துதலாக போதை போன்ற விஷயங்களும் கூடுதலாக இருக்குது. இது ஒரு பக்கம். இது வந்து ஒரு சமூகத்தினோட விளைவு. இன்னொரு பக்கம் வந்து இந்த காவல்துறையோட மெத்தனம் நடந்துட்டு இருக்க விஷயம் எவ்வளவு அபாயகரமானதாக இருக்கிறதா அரசோ காவல்துறையோ உணரல. இப்ப உணர்ந்திருந்தா இவ்வளோ ஆண்டு காலம் நடந்ததுல இப்பயும் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து தடுத்து எத்தனையோ ஆண்டு காலம் நடந்ததுமே வந்து ஒரு ரியாக்ஷனரியா தான். ஒரு இந்த மாதிரியான பாலியல் வன்முறை நடந்துட்டா உடனே அதை எப்படி பாசிஃபை பண்ணணும், எப்படி அந்த கேஸ் எப்படி உடனே முடிக்கணும், அவ்வளவுதான். ஒரு லாங் டர்மா இதை சரி செய்யறதுக்கான இந்த திட்டமும் அதுல வந்து ஒரு உண்மையான குற்றவாளிகள் யாரு இதுக்கு பின் அப்படிலாம் இல்ல. அவங்களுக்கு முடிஞ்சா அதாவது சமூக அழுத்தம் வருதோ அந்த அளவுக்கு தான் அந்த நடவடிக்கை இருக்கு. சமூகம் அழுத்தம் வர்றனா இவங்களுக்கு, ஏன்னா இவங்களை பொறுத்தளவுக்கும் 1 நடக்கும்போது 2 நடக்கும்போது அது வந்து ஒரு நடைமுறை, ஒரு கொடூரம் விஷயம். ஆனா எண்ணிக்கை அதிகமாக போது இவங்களை பொறுத்தளவுக்கும் அது வந்து டேட்டா 10, 15, 20 அப்படியான ஒரு இயந்திரத்தனமான ஒரு விஷயமாக தான் இன்னைக்கு காவல்துறை, நீதித்துறை. 2 பேரோட இந்த வழக்க முடிக்க முடியாது சமூகத்துல. அதாவது இப்ப இந்த பர்டிகுலர் கேஸ்ல 2 பேரை கைதாயிருக்காங்க. இவங்க 2 பேர் குற்றவாளிகள் இதை முடிக்க முடியாது. சமூகத்தை நிரவி இருக்கக்கூடிய இந்த பாலியல் வக்கரம், அதுக்கப்புறம் போதை, இது எல்லாத்தையும் நீங்க தடை செய்ய. ஏன்னா இந்த 2 பேரும் இன்னைக்கு இது பண்றீங்க, இதோட நடந்து. ஏன்னா நம்ம எப்பயுமே வந்து நீதிமன்றமும் சரி, பல்வேறு நீதியாளர்கள், நீ குறிப்பா நீதிபதி கிருஷ்ணய்யர் எடுத்துட்டீங்கன்னா அவர் ரொம்ப அழகா சொல்வாரு. அதாவது ஒரு குற்றவாளி என்பது சமூகத்தின் காரணியிலிருந்து உருவாக்கப்படுறான்றதையும் சேர்த்து நம்ம பார்க்கணும். அப்பதான் குற்றங்களை தடுக்க முடியும். நீங்க இந்த குற்றவாளியை வந்து சிறையில போடலாம், ஆனா குற்றங்களை தடுக்கணும்ல. ஆனா விரைந்து செயல்படும் போது குற்ற நடவடிக்கைகள் நீங்க குறைக்கலாம். நம்மளோட நோக்கம் வந்து குற்ற நடவடிக்கை, எது போன்ற குற்றங்களா இருந்தாலும் குற்றங்கள் முற்றிலும் நடக்காம அது வந்து ஒழிக்கணும். ஆனா விரைந்த நீதி என்பதும் விரைந்த நடவடிக்கை என்பதும் வந்து குற்றங்களை குறைப்பதற்கு பயன்படும். ஆனா சமூக ரீதியான மாற்றங்கள், இதன் மீது தொடர்ந்து கண்காணிப்பு. நீங்க வந்து இப்போ சொல்றாங்க, தற்போது முதலமைச்சராக உள்ள விஜய் அவர்களை பத்தி நீங்க ஏதாவது விமர்சனம் செய்து போட்டா உங்களுடைய தளங்கள் என்ன தளவா திறந்தா, அதாவது ட்விட்டர் ஆகட்டும், முகநூலா, ஏதாவது வந்து அது முடக்கப்படும், இல்ல அந்த மேல நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு செய்தி வருது. அது மாதிரி நடந்திருக்கா அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல. ஆனா அப்படி ஒரு செய்திகள் பரவலா வருது. ஆனா எங்கேயாவது மிக மோசமான ஒரு வலைதளம் வந்து முடக்கப்பட்டிருக்கா, அது மோசமான வலைதளம்ன்ற பரப்புரை எங்கேயாவது செய்யப்பட்டிருக்கா, இல்ல குழந்தைகளும் இது மாதிரி, அதாவது 18 வயதுக்கு மேற்பட்ட அவங்களுக்கான தனியான வலைதளங்களும், ஏன்னா மேற்குலக நாடுகள்லாம் அப்படி இருக்குது. குழந்தைகளுக்கான விஷயங்களே அவங்க ஏதோ ஒரு வகையில வந்து டெக்னிக்கலா அதை வந்து நிறுத்தி வைக்கிறதுக்கான டெக்னாலஜி தெரிஞ்சவங்களா பெற்றோர்கள் இருக்காங்க. ஆனா நமக்கு இங்க இருக்க பெற்றோர்கள் அந்த டெக்னாலஜி தெரியாதவங்களா இருக்கிறாங்க. நீங்க 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைங்க கூட ஒரு செக்ஷுவல் விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கக்கூடிய சூழலை நாங்க நிறைய இடத்துல பாக்குறோம். அது மாதிரி 15 வயசு 14 வயது குழந்தைகள் கர்ப்பமாகறாங்க. பாலியல் வன்முறையால மட்டும் இல்ல, ஏதோ இடத்துல
அவர்கள் அதை எப்படி கன்சர்ன் அதை சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க குழந்தைங்க, அது என்னன்னே தெரியாது. அதற்கு காரணமானவர்களுடைய வயதை பாத்தீங்கன்னா 18 வயசு, 19 வயசு, 17 வயசு. அவங்களுக்கும் இதுல வந்து நீங்க இதுல யாரை நம்ம வந்து இதுல வந்து எப்படி வந்து யாரை குற்றம் சாட்ட முடியும்? ஒரு ஏதாவது வக்கரத்தை இதையும் நான் வந்து இணைச்சு பார்க்க முடியாது. இது வேற அது வேற தளமாக இருந்தாலும், ஆனா இதற்கு அடிப்படையாக இருப்பது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த இணைய வழி ஊடகங்கள் மேல வந்து, இணைய வழிதளங்கள், சமூக ஊடகங்கள் மேல ஒரு நம்ம வந்து ஒரு சுதந்திரமான ஒரு ஊடகமாக இன்னைக்கு சமூக ஊடகம் இருப்பது ஒரு வகையில நமக்கு சரியாக தான் இருக்கிறது. ஏன்னா மத்த எல்லாமே பெரும் முதலாளிகளோட கையில கட்டுப்பாடா இருக்குது. இந்த ட்விட்டரோ இல்ல முகநூல் பக்கமோ இது போன்ற செய்தி விஷயங்கள் தான், இல்ல யூடியூபோ, அதுதான் நமக்கான சில சுதந்திர வெளிகளை நமக்கு கொடுத்திருந்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மிக மோசமான விளைவுகளையும் அது வந்து ஏற்படுத்துது. அப்ப அதன் மேல ஒரு கடுமையான ஒரு சென்சார் என்பது தேவைப்படுது. மிக முக்கியமா பாலியல் கல்வி என்பது வந்து அந்தந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி பள்ளிக்கூடங்கள்ல இருந்து கல்லூரிகள்ல இருந்து எல்லா இடங்களையும், பொது மருத்துவமனைகள்ல கூட, எல்லா இடத்துலயும் மருத்துவமனைகள்ல கூட வந்து இது வழங்கப்படணும் அப்படின்றது இன்றைக்கு அவசிய தேவையாக இருக்கு. இன்னைக்கு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், இதுல வந்து ஒரு அரசியலை கலக்கிறதுல எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது. இதுல இந்த கவர்மெண்ட்ல ஏன் நடக்குது, 13 நாள்ல ஏன் விஜய் வந்து தடுக்கலான்ற கேள்விக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா இன்னொரு கேள்வி நான் முக்கியமா கேட்க விரும்புறேன். அது என்ன அப்படின்னா, கடந்த அரசுலயும் இந்த பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. இப்படியான பாலியல் வன்புணர்வு பிரச்சனைகள், சிறுமி கொலை, அந்த தூத்துக்குடியில கூட ஒரு சிறுமி வந்து பாத்ரூம் டாய்லெட் வசதி இல்லாம வெளியே போகும்போது அவங்க படுகொலை செய்யப்பட்டாங்க. இப்படியான சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கு தமிழ்நாட்டுல. ஆனா இது வந்து இந்த ஆட்சியில் நடக்குது, இது வந்து ஒரு கவர்மெண்டோட பிரச்சனை, லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை, கவர்மெண்ட் சரி கிடையாது அப்படின்னு சொல்லிதான் விஜய் வந்து ஆட்சிக்கு வர்றாரு. முக்கியமா அவருடைய பிரச்சாரத்துல ரொம்ப அடிப்படையாக இருந்தது பெண்கள் பாதுகாப்பு தமிழ்நாட்டில் இல்ல, பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, பெண்கள் சேஃபா இல்ல, நைட்டு வெளியே போக முடியல அப்படின்ற மாதிரியான பிரச்சாரத்தை வெகுவா பண்ணாரு. அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நம்ம ரிசல்ட்டை பார்க்கும்போது தெரியும். அன்னைக்கே வந்து ஒரு பெண்கள் சொன்னாங்க, இன்னைக்கு நைட் வந்து 10 மணி எங்க அண்ணா ஆட்சிக்கு வந்துட்டாரு, பாத்தீங்களா நான் வெளியே வந்துட்டேன்னு வந்து பேசுறதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. அது இல்லாம சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை, அது வந்து 3 கையெழுத்து போட்டாரு. பதவி பிரமாணம் செய்யும் பொழுதே 3 கையெழுத்து. அந்த 3வது கையெழுத்து வந்து பெண்கள் பாதுகாப்புக்காக முதலமைச்சர் எடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படைன்னு ஒரு படையை உருவாக்குறேன், ஃபுல்லா சர்வேலன்ஸ் கேமராஸ் வைக்க போறோம், முதலமைச்சரோட நேரடி கட்டுப்பாட்டு கீழே இருக்கும், அதுக்கான போலீஸ் ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தி பண்ண போறோம், பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் அப்படின்றது ரொம்ப, இதை சொல்லிதான் மக்களினுடைய வாக்கை வாங்கியிருக்காங்க. ஆனா களத்துல வந்து அது ரிஃப்ளெக்டே ஆகலையே. தமிழ்நாட்டுல இந்த பெண் செய்தின்றது ஒண்ணு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லாமே அப்படியே தான் இருக்கு. இன்ஃபேக்ட் இன்னைக்கு பார்க்கும்போது இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, எப்படி டிஎம்கே கவர்மெண்ட்ல தாவேக ஆதரவாளர்கள் எல்லா பிரச்சனையும் எடுத்து போடுவாங்களோ, அதே மாதிரி இப்போ திமுக ஆட்கள் அதை போட ஆரம்பிச்சிட்டாங்க. போடும்போது நம்மளால பார்க்க முடியுது என்னென்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. பெண்கள் பிரச்சனை தொடர்ச்சியா நடந்துட்டே தான் இருக்கு, அது நின்ன மாதிரி தெரியல. ஒரு கவர்மெண்ட் அங்க ஃபார்ம் ஆனோடனே இங்க பெண்களுடைய வாழ்க்கை தலைகீழா மாறின மாதிரி தெரியல. எப்படி புரிஞ்சுக்கலாம் இதை? மக்களை ஏமாற்றி அவங்க ஒரு வெற்றியை அடைந்திருக்காங்களா, அல்லது பெண்கள் பாதுகாப்பை ஒரு கேடயமா பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்திருக்காங்களா? எப்படி புரிஞ்சுக்கலாம் இந்த கன்ஃபியூஷனை? ஒரு ஆட்சி நடந்து முடிஞ்சு புதிதாக ஒரு ஆட்சி வந்திருக்கு. இப்ப நீங்க லைட் சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ற மாதிரி உடனடியாக குற்றங்களை தடுத்துட முடியாது. ஆனா குறைஞ்சபட்சம் இது வரைக்கும் என்ன சொன்னார் முதலமைச்சர்? இப்படி ஒரு பதபதைப்புற ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கு. அவர் இந்த சமூகத்துக்கு இது நடந்து முடிச்சதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்கலாம். இல்ல குறைஞ்சபட்சம் இல்ல எங்களுக்கும் கொஞ்சம் ஒரு கால அவகாசம் வேணும், நாங்க வந்து இவ்வளவு நாளுக்குள்ள இந்த விஷயங்கள்லாம் தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லணும்ல. எதுவுமே சொல்லாம இருப்பது என்பது வேதனைக்குரியது. ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து ஒரு மிக சிக்கலான ஒரு விஷயத்துல முதலமைச்சர் வந்து ஏன்னா ஏன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, இது விஜய்க்காக கிடைச்ச வெற்றி தான். எந்த எம்எல்ஏவோ யாருமே வந்து முகம் கூட தெரியாது அந்த இருக்க தொகுதி மக்களுக்கு. விஜய் என்கிற ஒரு நபருக்காக தான் இந்த வெற்றி கிடைச்சதே ஒழிய, இந்த எம்எல்ஏ இவர் பேர் இவர் இந்த இதுக்கு நல்லது செய்வாருன்ற அடிப்படையில கிடைக்கல. சரி, எம்எல்ஏ போனா கூட இது வரைக்கும் என்ன தாவேகா அரசு சார்பாக இது வரைக்கும் இது குறித்து என்ன அறிக்கை வெளிவந்திருக்கு அப்படின்றது நம்ம முதல் கேள்வி. ரெண்டாவது நம்ம பார்த்தோம்னா, சில நீங்க வீடியோக்கள் நம்ம பார்க்க முடியுது. காவல்துறையோட வந்து அந்த ஊர் மக்கள், உறவினர்கள், குழந்தை இழந்த அந்த பெற்றோர்கள் வந்து ஒரு உரையாடல் நடத்துறாங்க. கேள்வி கேட்கறாங்க காவல்துறையை, நீ வந்து உயிரோட மீட்டுட்டேன்னு முதல்ல சொன்ன, அப்படிதான் காவல்துறை சொல்லியிருக்கு போல. அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இப்ப வந்து உயிர் போயிருச்சு, கைது செஞ்சிருவேன்னு சொன்னா இன்ன வரைக்கும் கைது செய்யல அப்படின்னு காவல்துறையை நோக்கி கேள்வி கேட்கிறாங்க. ஒரு தார்மீகமான கேள்வி. அந்த கேள்வியை கேட்ட உடனே பின்னாடி இருந்து வந்து விசில் அடிக்கிறாங்க.
உடனே அங்கேருந்து இது விசில் அடிக்கிற நேரமா அப்படின்னு ஒரு சத்தம் வருது. அப்பதான் நமக்கு கூடுதலான ஒரு அச்சம் வருது. இப்போ என்ன சம்பவம் நடந்திருக்கு, எங்க போய் விசில் அடிச்சிட்டு இருக்கீங்க, எங்க போய் விசில் அடிச்சிட்டு இருக்கீங்கன்னு அங்கிருந்தே ஒரு குரல் வரும்போது, அப்போ இவர்கள் வந்து இன்னும் அந்த ரசிக மனப்பான்மையில இருந்து, இன்னும் அந்த ஓட்டு போட்ட நாள்ல இருந்து இவர் வெற்றி பெற்ற நாள் வரைக்கும் இருக்கிற அந்த மனநிலை தான் இன்ன வரைக்கும் இருக்கிறாங்க. நடந்த சம்பவம் குறித்து இவங்களுக்கு கவலையோ வருத்தமோ, ஒரு ஒரு குழந்தை இறந்திருக்காங்கன்றதுல நமக்கு எவ்வளவு ஒரு துக்கம் இருக்கும். அந்த துக்கம் எல்லாம் இருந்தா விசில் அடிக்க முடியாது. அந்த கேள்வி சரியான கேள்வின்றதை நம்ம மனதால கண்டிப்பா உணர்வோம். காவல்துறையை நோக்கி எளிய மக்கள் வந்து மிக சரியான கேள்வியை வைக்கும்போது, ஆனா அதற்கு வந்து விசில் அடிச்சு அதை வெளிப்படுத்துற அந்த போக்கு இருக்கு இல்லையா, அப்ப நமக்கு என்ன வருதுன்னா, அப்போ இந்த சினிமா காட்சி நடக்கிற மாதிரியும் அதுல எளிய மக்கள் வந்து அதிகாரத்தை எடுத்து கேள்வி கேட்கிற மாதிரி ஒண்ணு வந்து அப்படிதான் அவங்க அதை பாக்குறாங்க. அப்போ இந்த தாவேகா அரசை உருவாக்குன இந்த ரசிகர்கள், இந்த அவங்க வந்து இந்த தாவேகா அரசு என்ன செஞ்சாலும் இவங்க அதை வந்து நியாயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்களோன்ற ஒரு அச்சம் நமக்கு வருது. அதுதான் மிகப்பெரிய அச்சமாக இருக்கிறது. இன்னொன்னு, இந்த சிங்கப்படை அப்படின்றது வந்து ஏதோ புதுசா வந்து தாவேகா அரசோ உருவாக்குனதுல இல்ல, விஜயோட கனவு திட்டமும் இல்ல. அது முன்னாடி இருந்தே நமக்கு வந்து பெண்களுக்கு பாதுகாப்புக்கான படை வந்து திமுக அரசுல இருந்து இருக்குது. அதனுடைய பேரை வந்து அது பிங்க் அப்படின்றது. பொதுவாக பெண்கள் அப்படின்னா அந்த பிங்க் நிறம் என்பது சொல்லப்பட்டது, அந்த அடையாளமா இருந்தது. அதுக்கு இப்ப வந்து அதனுடைய வண்ணத்தை மாத்திருக்காங்க, பேரை மாத்திருக்கிறாங்க. செயல்பாடுகளையும் நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம். அதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் அந்த வழக்கமான கையெழுத்து போடுவாங்களா. இப்ப ட்ரம்ப் வந்தோடனே அவர் யாருக்கு சாட்டிஸ்பாக்சன் கொடுக்கறதுக்கு எப்படி அந்த மேண்டேட்டை பெற்றாரோ அவங்களை நான் அவ்வளவு ரொம்ப முக்கியமான மேண்டேட்னு நான் சொல்றேன். பெண்கள் பாதுகாப்புன்றது விஜயினுடைய பிரச்சாரத்துல ரொம்ப ரொம்ப மையமாக இருந்த ஒண்ணு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சிருச்சு, பெண்கள் பாதுகாப்பு இல்லை, பெண்கள் வெளியவே போக முடியல. சிஎம் அங்கிள், ஸ்டாலின் அங்கிள் அவர் சொல்றது எல்லாமே இதை ஒட்டிதான் அவருடைய பிரச்சாரத்துல மையமா எல்லா இடத்துலயும் பேசுனதுல பெண்கள் பாதுகாப்பு அப்படின்றது ஒண்ணு. அப்போ நம்ம பொறுப்பேற்கிறோம் அப்படின்னும் போது அதையும் அவர் இன்னும் அதை டியூன் பண்றாரு, அதுலதான் கையெழுத்து போறாரு. அப்படின்னும் போது ஏதோ ஒண்ணு களத்துல ரிஃப்ளெக்ட் ஆகணும்ல, அது ஏன் ரிஃப்ளெக்ட் ஆகாம போச்சு? பண்ண முடியாதா? அப்படி அதாவது நம்ம வந்து பண்ண முடியும்னா பண்ண முடியும். திரும்பி காவல்துறையை வந்து அதிகாரத்தை முடுக்கிவிட முடியும், கண்டிப்பா முடியும். ஏன்னா காவல்துறையோட உயர் அதிகாரிகள்லாம் கூப்பிட்டா உடனே வர போறாங்க, இதுக்கான நடவடிக்கைகள் நீங்க உடனே எடுக்கணும் அப்படின்னா அது சமூகத்துல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். குறைஞ்சபட்சம் காவல்துறை அலர்ட்டாவாதான் இருக்கும். அதாவது இந்த குற்ற சம்பவம் நடக்காம தடுத்து நிறுத்திருக்குமா என்னன்றது நமக்கு தெரியல. மக்கள் போராடுற ஒரு அளவுக்கு ஒரு சூழலை வந்து உருவாக்கி இருக்க முடியாது. காவல்துறை விரைந்து செயல்பட்டுச்சுன்னா மக்கள் ஏன் போராட போறாங்க? அவங்க காவல்துறையோட நிப்பாங்க. அந்த மக்கள் ஆமா என் குழந்தைய காவல்துறை தன்னோட குழந்தையா பாக்குது. இந்த விஜய் வந்து இந்த 10 வயது சிறுமிய இந்த தமிழ்நாட்டுடைய குழந்தையா அவர் பாக்குறாரு அப்படின்ற உணர்வை நீங்க எப்ப சொல்ல முடியும்? வெறும் கையெழுத்து மூலமா சொல்ல முடியாது, உங்களுக்கு நடவடிக்கை மூலமா தான் செய்ய முடியும். அதான் நான் சொன்னேன், இந்த நடவடிக்கைகளோட இன்னொன்னு, நடந்து முடிஞ்ச இந்த சம்பவத்துக்கு இன்ன வரைக்கும் வந்து அவர் பொறுப்பேற்றுட்டு ஒரு பதில் சொல்லணும்ல. தடுத்து நிறுத்த முடியாதுன்னு வச்சுப்போம், ஏன்னா அது நீண்ட காலமா இருக்கிற விஷயம். ஆனா தான் முதன்மையாக கருதின விஷயத்த எதை நான் உங்களுக்காக செஞ்சு முடிப்பேன்னு விஜய் வந்து வாக்குறுதி கொடுத்தாரோ, எதை முதல் கையெழுத்தா போட்டாரோ, அப்போ அவர் வந்து முதல்ல வந்து நின்று இந்த குற்றத்துக்கு, இந்த பலிக்கு வந்து பொறுப்பேற்றுக்கிட்டு இனிமே நான் மாறாம தடுப்பேன் அப்படின்னு ஒரு ஆறுதலையா சொல்லணும்ல. அவர்கிட்ட இது வந்து கரூர்லயும் அதை நாம வந்து எதிர்பார்த்தோம். கரூர்லயும் நம்ம வந்து திட்டமிட்டு விஜய் வந்து கொலை செய்தார் அப்படிலாம் நம்ம வந்து சொல்லல. ஆனா அந்த சம்பவம் நடந்ததற்கு காரணமாக விஜய் இருந்தார் அப்படின்றதுதான் நம்மளுடைய அவர் மேல இருக்க குற்றச்சாட்டு. அப்பவும் அவர்கிட்ட வந்து அந்த பொறுப்பேற்றுக் கொள்ளுதல் இல்ல. இப்ப அவருடைய அரசுலயும் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இப்பயும் அதுக்கு பொறுப்பேற்று அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் அளிக்கும் விதமாகவோ, சமூகத்துக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கும் விதமாகவோ அவர்கிட்ட இருந்து எதுவுமே வெளிப்படலையே. அதுதான் நமக்கு வந்து, அப்போ நீங்கள் எல்லாமே வந்து உங்களுடைய திரைப்பட காட்சிகளாக தான் வந்து எல்லாமே இங்க வந்து நடைபெற்றிருக்கு. நீங்க நினைக்கிறீங்க ஒரு ஒற்றை கதாநாயகன் வந்து எப்படி வந்து வில்லன்ட்ட இருந்து கதாநாயகியை காப்பாத்துருவாங்களோ, அது மாதிரி ஒற்றை கையெழுத்து வந்து இதெல்லாம் நடத்தி முடிச்சிரும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரா அப்படின்றது நமக்கு புரியல. அவர் வந்து இந்த குற்றவாளிகளை வந்து என்கவுண்டர் பண்ணணும், உடனடியாக மக்களுடைய ரியாக்ஷன் அப்படின்றது அப்படிதான். மக்களுடைய ரியாக்ஷன் நம்மளால எப்பயுமே புரிஞ்சுக்க முடியும். அவங்க உடனே அவரை தண்டிக்கணும், தூக்கில போடணும், இல்லை சுட்டு கொல்லணுன்ற மாதிரியான டிமாண்ட்ஸ்லாம் வரதெல்லாம் பார்க்க முடியுது. நீ கதாநாயக பிம்பம், கதாநாயக அரசியல்னு சொல்லும் பொழுது இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் பழைய கவர்மெண்ட்ஸில். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அவர் வந்து அப்படிதான் ஒரு பாலியல் வன்புணர்வு சம்பவத்தில் 3-4 பேரை டப்புனோட அடுத்த நாள் என்கவுண்டர் பண்ணார். அது பெரிதும் வரவேற்றாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவர் குற்றவாளிகள் கிடையாதுன்ற தகவலும் வந்தது. இந்த மாதிரி என்கவுண்டர்ஸ் நடக்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம்.
அப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுக்கும் பட்சத்துல அது சரியானதாக இருக்குமா? எப்படி புரிஞ்சுக்கலாம் அதை? இல்ல நமக்கு வந்து காவல்துறைக்கு எந்த இடத்துலயும் வந்து இவர்கள் குற்றவாளிகள் என்றவர்கள் கருதும் பட்சத்துல அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான் வந்து நம்ம சட்ட ரீதியான வார்த்தையே சொல்றோம். குற்றவாளிகள் கிடையாது. குற்றச்சாட்டு ஏன்னா அதற்கான பின்புலம் இருக்கு. அதனால காவல்துறை அவங்களை கைது செய்யணும். அதை வந்து காவல்துறை நீதிமன்றத்துல தான் நிரூபிக்கணும். ஆமா, சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் நம்மளுடைய மகாத்மா காந்தி சொல்றதா சொல்லுவாங்க, 1000 குற்றவாளிகள் தப்பினாலும் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுன்றதான் என்னோட ஆசைன்னு சொல்லிட்டு காந்தி அவர்கள் சொன்னார். அப்போ இவர்கள் குற்றவாளிகள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றவாளிகள் தான். என்ன குற்றம் இழைத்தார்களோ அதற்குரிய தண்டனையை தர வேண்டியது வந்து நீதிமன்றம் தான். எந்த இடத்துலயும் காவல்துறை நீதியை வழங்குவதை வந்து கையில் எடுத்துக் கொள்வதை நம்ம ஒருபோதும் வந்து அனுமதிக்க முடியாது. அது வந்து தவேகா அரசு விஜய் வந்துட்டாரு, இதை ஒரு ஹீரோயிக்கா நீங்க சொன்ன ரசிகமன படம்ல ஓட்டு போட்டிருக்காங்க. ஒரு ஹீரோயிக்கா இருக்கும்போது இதை எதிர்பார்க்கறதுக்கான ஸ்கோப் இருக்கு. அது அவரும் அதை குளிர்விப்பதற்கான ஸ்கோப் இருக்கு. அதுக்கான ஒரு தருணத்துக்காக வந்து இந்த அரசு காத்திருந்தாலும் காத்திருக்க கூடும். நம்ம அதெல்லாம் வந்து புறந்தள்ள முடியாது. ஆனா சரி கிடையாது. கண்டிப்பா அது வந்து நம்ம ஒருபோதும் ஏத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா நீங்களே சொன்ன மாதிரி 4 அப்பாவியான 4 உயிர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் குற்றம் இழைக்கலன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் போட்ட ஆணையம் வந்து சொல்லுச்சு. சாதாரணமா யாரும் சொல்லல. உச்ச நீதிமன்றம் போட்ட ஆணையம் அந்த ஆய்வை செய்து 4 பேருக்கும் இந்த குற்ற சம்பவத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு, இன்னைக்கு அந்த போன உயிரை யார் திருப்பி கொடுக்கறது, யாருக்கு அதுக்கு பொறுப்பேற்றுக்கிறது? அதனால வந்து நீதிமன்றத்துக்கு தான் தண்டிக்க அதிகாரம் இருக்கு. நம்ம நீதிமன்றத்திலே வந்து மரண தண்டனை என்பது நீக்கப்படணும்னு சொல்றோம். ஏன்னா ஒரு தண்டனை என்பது வந்து ஒரு மனிதர் திருந்தி வாழ்வதற்காக தான் ஒழிய அவங்களை வந்து வாழ்நாள் முழுக்க சிறைக்குள்ள தள்ளி சித்திரவதைப்படுத்துவதோ இல்ல வந்து தூக்கு தண்டனை கொடுப்பதோ ஒரு தீர்வல்ல அப்படின்னா நம்மளுடைய சட்டமே அதான் சொல்லுது. சட்டத்தினுடைய அடிப்படை நோக்கம் குற்றவாளிகளை நல் மனிதர்களாக திருந்த செய்து மீண்டும் இந்த சமூகத்துல அவங்க வாழ்வதற்கான, அவங்க மத்தவங்களுக்கு இடைஞ்சல் அல்லாத அளவு, அவர்கள் குற்றம் இழைக்காத அளவுக்கான ஒரு நல் மனிதராக மாற்ற வேண்டியதான் சிறைச்சாலையோட வேலை அப்படின்னா நம்ம வந்து சொல்றோம். அப்ப வந்து இவங்க வந்து ஒரு ஏன்னா நடக்க கூடும் என்பதற்கு முன்னாடியே நமக்கு வந்து பல்வேறு எப்பெல்லாம் ஒரு கொந்தளிப்பான ஒரு மனநிலை வருதோ அப்பெல்லாம் வந்துட்டு வந்து இந்த மாதிரி வந்து காவல்துறை மட்டுமல்ல, அப்சல் குரு என்கிற ஒரு போராளிக்கு அவர் மேல அவர் வந்து நாடாளுமன்ற தாக்குதலில் ஈடுபட்டாரு அப்படின்றதுக்கான சாட்சியம் எதுவுமே இல்லை. நீதிபதியா சொல்றாரு அவர் குற்றமிழைத்தவர் என்பதற்கான சாட்சியம் எதுவும் இல்லை என்ற போதிலும் மக்களோட மனசாட்சியின் அடிப்படையில அந்த தீர்ப்பை வழங்குறேன் அவருக்கு வந்து ஒரு தூக்கு தண்டனையை நீதிமன்றம் வந்து வழங்குச்சு. அப்படியான கொடுமைகள் நடந்த ஒரு நாடுதான் இந்தியா. நம்ம வந்து இதுல மனித உரிமையாளர்கள் மீண்டும் வந்து இன்னும் கூடுதலான ஒரு விழிப்போட கவனத்தோட வந்து இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா ஒரு பல ஆண்டு கால ஒரு அனுபவம் நிறைந்த வந்து அரசியல் கட்சியாக வந்து இன்றைக்கு தவேகா கட்சி இல்லை. நேற்று பெய்த மழையில இன்னைக்கு முளைச்ச காளானாக இருக்குது. ஆனா மக்கள் வந்து ஒரு மாற்றத்துக்காக தான் ஆனா அவங்க கொடுத்த வேற ஒரு மாற்றம் இல்லாதப்போ திமுக அதிமுகவுக்கு எதிராக விஜயே சொன்ன மாதிரி நீங்க எல்லாம் வந்துட்டு கட்சி ஆரம்பிச்சுட்டு குடும்பத்துக்குள்ள போனீங்க, நான் குடும்பத்துக்குள்ள போயிட்டு தான் கட்சி ஆரம்பிச்சேன். குடும்பத்துக்குள்ள போயிட்டுனா இணைய வழியாக சமூக ஊடகங்கள் வழியாக ஒரு பெரிய ஆமா ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பத்தின் அடிப்படையில அவர் வந்திருக்கிறாரு. அதை வந்து விஜயும் அங்க இன்றைக்கு பொறுப்பேற்றுக் கொண்ட பல்வேறு அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இதை உணர்ந்துக்கணும். நாம வந்து கற்றுக்கொள்ள வேண்டியது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை வந்து மூத்த அரசியல் தலைமைகள் இருந்து கற்றுக்கொள்ளலாம். எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி இல்ல எதிர்கட்சியாக இல்லாமல் குறைந்தபட்ச அளவுல சட்டமன்ற உறுப்பினர்கள் வச்ச அதிமுகவா இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த தவறெல்லாம் செய்தார்களோ அந்த தவறையெல்லாம் நீக்குவதற்கும் கத்துக்கணும். எதெல்லாம் அவர்கள் சரியாக செய்தார்களோ அந்த சரியை செய்வதற்கும் கத்துக்கணும். அனுபவம் இல்லாத பல்வேறு நபர்கள் தான் இன்றைக்கு வந்து பொறுப்புல இருக்கிறப்போ, இன்னைக்கு பொறுப்பு யாருக்கு கூடியிருக்குன்னா நேரடியாக தேர்தலில் ஈடுபடாத சமூக ஜனநாயக இயக்கங்கள் தான் இன்னைக்கு பொறுப்பு அதிகமா இருக்குதா நான் பாக்குறேன். ஏன்னா அவங்கதான் இதுல கூடுதல் கண்காணிப்பா இருக்கணும். மக்களை வந்து குற்றம் சொல்லக்கூடாது, நீதானே வந்து ஓட்டு போட்ட அதெல்லாம் நீ அனுபவி அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்குள்ள நம்ம போகாம மக்களுக்கான ஒரு அரணாக நின்று தவேகா ஆட்சி தவறுகள் செய்யும் பொழுதும் அவர்கள் வந்து தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கான நம்ம அச்சப்படுற மாதிரியான விஷயங்கள் எதுவும் ஈடுபடும் பொழுதும் அதை காக்கும் அரணாக இன்றைக்கு சமூக ஜனநாயக இயக்கங்கள் தான் விரைந்து செயல்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இறுதியா ஒரு கேள்வி, யூஸ்வலா இந்த மாதிரியான ஒரு பாலியல் அத்துமீறல் பாலியல் வன்புணர்வு நடக்கும் பட்சத்துல எப்பயுமே அந்த பெண்ணை வந்து கார்னர் பண்றதும் இருக்கும். அவங்க ஏன் அங்க போனாங்க,
அவங்க ஏன் நைட்டு வெளியே போனாங்க அப்படின்ற மாதிரி நிறையா இருக்கும். இதே கோவையில் ஒரு மாணவி, காலேஜ் படிக்கிற மாணவி ஒருத்தாங்க, அவங்க அந்த ஏர்போர்ட் பக்கத்தில் எங்கேயோ போனாங்க, நண்பரோட போயிருந்தாங்க அப்படின்னும் போது அங்கே ஒரு கூட்டுப்பாலியல் தொந்தரவு அந்த பெண்ணுக்கு வந்து நடந்தது. அப்போ அந்த பெண்ணை வந்து பலரும் கடுமையாக குற்றம் சாட்டினாங்க. குறிப்பாக சொல்லணும்னா இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் கூட சொல்லியிருந்தார், எதுக்கு அவங்க அங்கே போனாங்க, இது 11 மணிக்கு உனக்கு அங்கே என்ன வேலை, நீ போனதுனால தானே இது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறையா சொன்னாங்க. இப்போ இந்த சிறுமிக்கு அந்த ஊர்ல அந்த கிராமத்துல விளையாண்டு வந்திருக்காங்க. எப்படி எல்லா குழந்தையும் ஒரு கிராமத்துல சாயந்தரம் போய் விளையாடுமோ அந்த மாதிரி தான் இந்த பாப்பாவும் போய் விளையாண்டுருக்கு. அந்த பாப்பாவை சாக்லேட் கொடுக்குறேன்னு சொல்லி வந்து அவங்கள ஏமாத்தி கூட்டிட்டு போய் பாலியல் வன்புணர்வு பண்ணி படுகொலை பண்ணியிருக்காங்க. இப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? யூஸ்வலா அந்த குற்றச்சாட்டு அப்படின்றது பெண்கள் நோக்கியே போகும் சூழல்ல இப்ப இதுக்கு இவர்கள் என்ன பதில் அளிப்பாங்க, எப்படி புரிஞ்சுக்கலாம் இந்த குற்றச்சாட்டை? இல்ல, அத பொதுவாகவே வந்து இங்க விக்டிம் பிளேமிங் என்பது தொடர்ந்து பெண்கள் மீது தொடர்ந்து வைக்கப்படுற ஒரு விஷயமாக இருக்குது. இவங்களால எளிதாக சொல்லக்கூடிய டார்கெட்டடா பெண்கள் இருக்கிறதும், ஆமா வந்து ஆண்களை இந்த மாதிரி குற்ற செயல்களில் ஈடுபடுறவர்களை கேள்வி கேட்க பழகணும். நீ வந்து பெண்ணா பாரு. மீண்டும் நம்ம எங்க வர வேண்டியது இருக்குன்னா, இங்க இருக்கக்கூடிய அந்த திரைப்படங்கள் பெரும்பாலும் அதுல பெண்கள் எல்லாமே வந்துட்டு அவர்கள் கதாநாயகிகள் என்ற பெயர் சொன்னா கூட அவர்கள் கதாநாயகிகளாக கதாநாயகினா அந்த கதையினுடைய ஒரு முக்கியமான பாத்திரத்தை அவங்க வந்து வகிக்கணும் அப்படிலாம் இல்ல. அவர்கள் வந்து ஒரு கவர்ச்சி பொருளாக தான் அவர்கள் வந்து பிம்பப்படுத்தப்பட்டு கொண்டே வர்றாங்க. அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் அது நம்ம இன்றைய முதலமைச்சர் விஜய் படங்களும் அதற்கெல்லாம் விதிவிலக்கெல்லாம் இல்ல. இப்ப இது போன்ற விஷயங்கள தான் மாத்தணும். இதுக்கு எதிராக ஜேம்ஸ் வசந்தன் போன்றவர்கள் முதல்ல குரல் எழுப்பணும். நீங்க வந்து திரைப்படத்துல இப்படி காமிக்காதீங்க, ஆபாசமா சித்தரிக்காதீங்க. ஏன்னா இங்க சித்தரிப்புகள் தான் ரொம்ப கொடூரமாக இருக்கிறது. நீங்க இதே வந்து பக்கத்து மாநிலமான நீங்க கேரளாவை வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். அங்க வந்து இந்த முண்டு கட்டிக்கிறது அப்படின்றதும் ஒரு சாதாரண பழக்கம். அங்க வந்து அதை வந்து ஆபாசமா பாக்குற ஒரு போக்கே கிடையாது. ரொம்ப சாதாரணமாக நீங்கள் இன்றைக்குமே வந்து உள்ளூர் மலையாள கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா மிக எளிதாக ஒரு பாவடையும் மேல ஒரு பிளவுஸ் மட்டும் போட்டுப்பாங்க. யாராவது வந்தாங்கன்னா அது மேல சின்னதா ஒரு துண்டை போட்டுப்பாங்க, அவ்வளவுதான். அது வந்து ஒரு மரியாதை நிமித்தமா போட்டுக்கிற மாதிரி இருக்குமே ஒழிய, அப்ப அங்க வந்து அது சாதாரணமா இருக்குது. ஆனா தமிழ்நாட்டுல நீங்க அப்படி ஒரு விஷயத்த நம்மளால பார்க்க முடியாது. அப்போ உடை என்பதை வந்து நான் பாலியல் அத்துமீறலை செய்வதற்கு, ஒரு பாலியல் வன்புணர்வை செய்வதற்கு ஒரு காரணமாக வந்து ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா அது மிக வக்கரமான ஒரு போக்கு. இந்த நேரத்துல இந்த பெண் இங்க இருக்கிறா, அதனால வந்து நான் வந்து எளிமையா அவள் வந்து பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படலாம் அப்படின்ற சூழ்நிலையை அப்படி ஒரு சமூகத்தை வச்சுக்கிறதுக்கு முதல்ல அத பேசணும். அதுக்கப்புறம் தான் மத்தவங்க அவன் நல்ல பொண்ணு கிடையாது நினைக்கிறதா அதை முதல்ல வந்து இவங்க வந்து பேசணும். அதுக்கு சண்டை போடணும். அதுதான் நீங்க சொன்ன மாதிரி 10 வயது சிறுமி முதல் 70 வயது பாட்டி கூட இங்க வந்து பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கதான் நம்ம பாக்குறோம். 6 மணிக்கு நடக்குது, 5 மணிக்கு நடக்குது, 10 மணிக்கு நடக்குது. நேர காலம் கிடையாது, வயது வித்தியாசம் கிடையாது. அதுவும் பாத்தீங்கன்னா சிறுமியர் மட்டும் இல்ல, சிறுவர்களும், அதையும் நம்ம வந்து இன்னைக்கு கணக்குல எடுத்த வேண்டியது இருக்குது. சிறுவர்களும் இளம் வயது சிறுவர்களும் வந்து இந்த பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. நம்ம ஒப்பீட்டு அளவுல பாத்தீங்கன்னா சிறுமியர்கள் மேல அதிகமா தாக்குதல் நடத்தப்படுது. இன்னொன்னு இந்த கொலை செய்வத போக்குல அது வந்து இன்னைக்கு ரொம்ப அதிகமாயிட்டே வருது. பாலியல் அத்துமீறல் வன்புணர்வு மட்டும் இல்ல அவங்களுக்கு. அப்ப எந்த அளவுக்கு வந்து ஒரு குற்ற செயல் இங்க பல்கி பெருகிட்டு இருக்கு அப்படின்னா அதற்கு வந்து இங்க இருக்கக்கூடிய காவல்துறையோட மெத்தனமும் நீதிமன்றத்தினுடைய தாமதமான நீதிமன்றத்தோட நடைமுறை என்பது வந்து இன்றைக்கு வந்து வேகப்படுத்தப்படணும். அதிகமான நீதிமன்றங்கள், அலுவலக பணியாளர்கள், காவல்துறையிலையும் அதிகமான, இன்னொன்னு காவல்துறைக்கும் நீதித்துறைக்கும் ஒரு பெண்ணிய கூருணர்ச்சியோட கூடிய வகுப்புகள், பயிற்சி வகுப்புகள் கட்டாயம் நடத்தப்படணும். ஏன்னா இவங்க கிட்ட தானே அந்த விஷயம் கையில வந்து சேருது. இவர்கள் தான் தீர்மானிக்கிற இடத்துல பண்றாங்க. இப்போ குழந்தை காணாம போனா நீ பாத்துக்காம என்ன பண்ணிட்டு இருந்தன்றதுதான் பெண்ணிய கூருணர்ச்சிக்கான பயிற்சி வகுப்புகள் என்பது வந்து முக்கியமாக இருக்குது. மிக முக்கியமாக திரைத்துறையினருக்கு அது அதிகமாக தேவைப்படுது. அது ரொம்ப எளிதா வந்து வன்முறை காட்சிகளையும் பாலியல் காட்சிகளையும் 18+ அப்படின்னு போட்டுட்டு அனுமதிச்சிடுறாங்க. உண்மையிலே 18+ மட்டும் தான் வந்து அந்த படங்களை பாக்குறாங்களா? இன்னைக்கு OTD அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் 18+, அதாவது
நேரடியாக வந்து இப்போ உங்களுக்கு தியேட்டர்ஸ்லயே அதுக்கான அது ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. 18+ போட்டாலும் நீங்க தமிழ்நாட்டுல எந்த தியேட்டருக்கு போனாலும் அந்த படம் 18க்கு மேலலாம் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் இருக்காங்கன்றதுக்கான எந்த அளவுகோலையும் இவங்க வச்சில்ல. அதையும் தாண்டி இன்னைக்கு ஓடிடி தளம் பல்வேறு விஷயங்கள்லாம் விரிவடைந்த பிறகு அதற்கு என்ன வேல்யூ இருக்குன்னே புரியல 18+க்கு. அதை நாம எப்படி இது போன்ற நிறைய விஷயங்கள் விவாதிக்கப்படணும். ஆனா இப்போ ஒரு கனமான உண்மையிலே மாற்றப்பட வேண்டிய விஷயங்கள் எல்லாம் விவாதிக்காம மீண்டும் நீ குட்டப்பாவாடை போட்டிருந்த, நீ 10 மணிக்கு போன, நீ இப்படி சிரிச்ச, நீ அப்படி உட்கார்ந்த அப்படின்னு பெண்களை மட்டுமே குற்றவாளி ஆகிற போக்கு தப்பித்துக் கொள்வதற்கு வந்து எளிதாக இருக்கிறதா நான் வந்து பாக்குறேன். ரைட் தோழர், அதிக போதை பழக்கம் சூழ்ந்திருக்கிற ஒரு ஊர்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம ரொம்ப கட்டுக்கடங்காம போனோகிராஃபி கண்டென்ட்ஸ், பெண்களை வந்து ஆபாசமா சித்தரிக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் வந்து நம்மளை சுத்தி இருக்கு. அதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல பலரும் இறங்கி இப்படியான வேலைகளை ஈடுபட்டிருக்காங்க. இந்த சூழல்ல நம்ம குழந்தைய நம்ம பாதுகாப்பா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு லெவல் ஆஃப் பாதுகாப்புல வச்சுக்கணும் அப்படின்றதும் ரொம்ப முக்கியம்னு நான் கருதுறேன். அண்ட் ஆல்சோ குழந்தைகள் வந்து ஒரு எளிய இலக்கா இருக்காங்க. அதனாலதான் அவங்க மேல இப்படியான தாக்குதல் அப்படின்றது நடக்குது. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தினம் நிகழ்ச்சி கலந்துட்டு உங்களுக்கு கருத்துல நன்றி. மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.